அடி மாமா அடுத்து இவர் வந்திருக்காரு. நன்றி. சூப்பர். அப்புறம் மாமா எதுக்கு மாமா கூட்டியே? அடுத்து இவர் வந்திருக்காரு. அடியா பிரமா போட்டு குத்து. உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலையாடா? என்னடா அக்கா வந்திருக்கடா, என்னடா பண்றீங்க? குளிருதாடா? இங்க பேசுற அங்க பேசிக்கிட்டு இருக்கா. பிரம்மா புத்திர நாலு மனுஷன் வந்திருக்காரா? வாங்க சாமி. வாங்க சாமி. என்ன செய்றீங்க? சாமி கற்பழிக்கப்பட்டு விட்டார். இந்த தென்னந்தோப்புல கிணறு இருந்தா குளிச்சுட்டு வாங்க. நீங்க அம்மா அம்மா சொல்ல இல்ல பொண்டாட்டிய புரைக்கிற சாமி 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 சொல்ல இல்ல புருஷன வல்ல இந்த சாமி 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 எதிர எதிர நடக்கையில நீங்க எதிர எதிர நடக்கையில எலுமணு தரிசிட்ட சாமி பக்கம் பக்கம் போகையில பரவேசன போல சாமி நீங்க இல்ல எனங்கல்ல சீசன் முடிஞ்ச இந்த வேலை தான் நடக்கும் போல. அரே சாமியோ மேலே வான கீழே போமி சாமி எல்லாம் ஒற்றான் வைத்துட்டேன் சாமி. சாமி நீங்க தெரு மாதிரி வந்துட்டிய. நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க. ஆமா அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அப்படி ஆரம்பிச்சிருந்தேன். உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசி என்று வாழ்க 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 இந்த ஆட்டத்துக்கா பள்ளிகளுக்கு வருங்க. அம்மா அயாளு சுச்சுக்கண்ணு வந்தாச்சு. ஏய் அக்கா வந்திருக்கடா, குளிருதா? நான் வரட்டா? ஒத்தையில நிக்கிறேங்க நீ திரையும் கேட்டது வேண்டி
என்ன இப்படி சகோதரி அன்பு சகோதரன் என்ன நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காங்க. இவர்னே ரோபோ ஷாப். பிரம்மா வலது துறை இருந்து தோற்றி வித்தவர் நாரத மகரிஷி. நாரத மகாமுனிவர் நம்ம என்ன வந்திருக்காரா? இது அவர்கள் பார்க்கலாம். அருள் சுவாமி நாராயண வேணுமா? நாராயணா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். மகரிஷி தவ மகரிஷி அம்மா நல்லா செய்யப்படும். உங்கள் நீங்க இந்த சித்துக்கள் கட்டைகள்ல பெருசா சிறுசாக்கணும். இந்த பிள்ளைக்கு ரொம்ப பெருசா இருக்கு, சிறுசாக்கி கொஞ்சம் சிறுசாக்கி விடுங்க. மாமாவுக்கு ரொம்ப சிறுசா இருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெருசாக்கணுமோ ஆக்கிருங்க சாமி. ஏதோ பண்ணுங்க போங்க. அடுத்த ஜென்மத்துல இந்த பிள்ளைய பஞ்சாரமா படைங்க, என்னைய குஞ்சா படைங்க சாமி. அடுத்த ஜென்மத்துல இவரை பாம்பா படைங்க, என்னை புத்தா படைங்க சாமி. என்னமா பண்ணுங்க போங்கப்பா முதல்ல. சாமி வரட்டுங்களா? இந்த புத்து நம்மளுக்கு தாங்காது. பாம்பு உள்ள போய் படுத்துக்க சாமி. என் நன்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உங்களிடம் சில விவரங்கள் கிட்ட தெரிந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன், கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? சொல் பண்டு விழி கற்கடோனி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நடது சொல் கோதே. பண்டு விழி கற்கடோனி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நடது சொல் கோதே. உந்தன் ஊர் என்ன, உந்தன் நிலம் என்ன, அதன் சிறப்பென்ன சொல்லம்மா. ஆளுமறை போராடு வலியுள்ளு எல்ரே பாடு, வாழும் வரை போராடு வலியுள்ளு எல்ரே பாடு. இன்றை காட்டிலே நாளை வீட்டிலே மழையில் உள்நாட்டிலே கண்டு மீறி கற்கட மொழி மாலே நீ வாழ்க்கைக்கு நடந்து சொல் கோதே. நல்ல வலிதரை நாடு எந்த நாளும் பரமனின் எத்திய தேடு, வல்லவர் கூட்டத்திற்கூடு அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்தி கொண்டாடு என்று சொன்னார்கள். அதுபோல உம்முடைய நாடு அது எது என்பதை எடுத்துச் சொல்ல
ஏற்கு பவளமலை வேங்கட நேர்வடக்காம் ஆர்க்கு வெவ்வேறு அணிகளக்காம் பார்க்குள் தெற்கு பினாகணித்துகள் நிறுவதன் காதமல தொண்டை நாடக நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த பெருமகளே வில்லலில் விடுபட்டு வரையும் கனி போல சொல்லில் சுவைகொட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிவிழுத்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்று ஒருங்கே அமையப்பெற்ற அரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை பக்கம் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சிவளர் அப்பேற்பட்ட குறிஞ்சிவளர் புத்துக்குழுக்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் கேட்கலாம், நீங்க கேட்கலாமா? கேளுங்க சார். தந்தையின் பெயர் தேடற்கரிய சிலம் ஐயா நாடு கேட்டீர்கள். பட்டற்றல் மற்றும் மெற்றவத்தை நாடுவாருக்கு ஒற்றை இடமாய் வழங்கக்கூடிய வேள்விமலைக்கரிய உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க. என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, முல்லையும் குறிஞ்சியும் முறையிட்டிருந்து நல்லியால் பழிந்து நடந்து துயரத்து பாலை என்பதில் வடிவம் கொள்ளும் ஐந்தளமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி நிலைமை நீளமாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை வேங்கட மேற்வடக்கம் ஆறுக்குரிய நிகழக்கம் தெற்கே பினாகமா திக்கில் 20 காதமா. ஒரு காதத்துக்கு 10 மைல், 20 காதத்துக்கு 20 10 200 மைல் சுற்றுலா தூரம் இருந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூளையில திணியை விதைச்சு வச்சிருக்க நாடு தொண்டை நாடு. ஒரு சிற்றூர் நிலமா குறிச்சி நிலம். தந்தை பேரும் நம்பி தலைவன், தாய் பேரும் நங்கை மோகினி, எனது பேரும் வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ பேர் உண்டு. ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பொருவிக பெயர், நட்டப்பு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ காரண பெயர்னு எடுத்துக்கோங்க, கடக வேங்கை பூங்குரத்தியால்னுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசி. தத்துவ பெயர் அப்படின்னா பசுங்கிலியால். தத்துவ இடப்பெயர் அப்படின்னா வெளிமலர். பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவள்ளி. நடப்பு பெயரோ வள்ளி. வந்தது நோக்கம் காவல், அமைத்திருப்பது பறன், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு விவரம் கொடுத்துருக்கேன். அந்த உடனே அருமையான வாழ்த்து. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. வந்த உடனே அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க. மற்றற்ற மகிழ்வு. முறையான பாடல். வண்டி வெள்ளி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்வது என்று முறையான பாடலை பாடினீங்க. மிக்க மகிழ்ச்சி. இருந்துட்டாலும் இவ்விடத்திலே கேள்விக்கரைகளை தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்கவான்றது நீங்க வாங்க. என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? ஏன்னா இப்படித்தான் போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்புன்னு இருக்காங்க. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில நேரம் பேசாமல் இருந்து பழகுன்னு இருக்காங்க. பாருங்களே, ஓரறி உள்ளது அப்படின்னா மரம் செடி கொடி, ஈரறி உள்ளது அப்படின்னா புழு பூச்சிகள், மூன்றறி உள்ளது நீர்வாழ் பிராணிகள், 4 அறிவு உள்ளது பறவைகள், 5 அறிவு உள்ளது மிருகங்கள், 6வது அறிவு மனிதர்களுக்கு. ஏன் பகுத்தறிவு? நாங்க எதற்காக பகுத்தறிவுன்னு சொல்லியிருக்காங்க மனிதருக்கு? 6வது அறிவு பகுத்தறிவு. அப்படின்னா எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளாறிவு, பகுத்தறிவு. இந்த இடத்துல எதை பேசுறோம் தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆக இதை உண்ணலாம், இதை உண்ணக்கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை பேசலாம், இதை பேசக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப மனிதர்களுக்கு 6 அறிவு இருந்துட்டாலும் 7வது அறிவு உங்களை போன்ற முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, சித்தர்களுக்கு, ஞானிகளுக்கு இருக்காங்க. ஆனா 7வது அறிவை காட்டிலும் ஓரறிவு கூட. அப்படின்னா இறை அறிவு. யாருக்கு? இங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் தெய்வத்துக்கு இறை அறிவுன்னு இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அறிவாளி சேர்ந்தா 3 பாதை, அறிவாளி முட்டாள் சேர்ந்தா 2 பாதை, முட்டாள் சேர்ந்தா ஒரே பாதைன்னு இருக்காங்க. வாங்க, நீங்க இந்த இடத்துல அறிவாளி. 6 அறிவை காட்டிலும் ஓரறிவு, 7வது அறிவு உங்களுக்கு. எப்படி பேச போறீங்க? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வருவேன். ஒருவேளை நீங்க முறை தவறிட்டீங்கன்னு வைங்களே, அவரை கலையரிசி இப்படி பேசி புட்டாலேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் வந்த உடனே வந்திருக்கக்கூடிய நாரதர் சந்தனகுமாரா, வள்ளி கலையரிசியா, யாருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதானே உண்மை? பார்க்கலாம்ல சார். ஆக பாருங்களேன், அண்ணே கொஞ்சம் அமைதியா இருந்தனே. ஆக இடத்துல கேள்வின்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன கேட்க போறீங்க? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 2 பேர் தராசு தட்டு மாடி. இங்கே தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிமான்கள் யாருன்னா கீழே உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்மளை மேலே நிப்பாட்டி அவங்க கீழே உட்காந்து நாடகத்தை ரசிக்கிறாங்க. அவங்க தான் இன்னைக்கு நீதிபதிகள். ஆமாம், வெண்டட்டு செந்தட்டு பொன்தட்டாக இருந்தாலும் நிறைய தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் மக்கள் மத்தியில் கைத்தட்டு என்ற பாராட்டு, அந்த பெருமைக்குரிய தட்டு கிடைக்கணும். என்னப்பா பார்த்துக்கலாமா? நாரதர் என்ன பேசுவார்னு. ஏன்னா கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா ஒரு கண்ணாடியுடைய தன்மை என்ன அப்படின்னா, எதுவுமே பிரதிபலிக்க முடியாது. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சிரிச்சோம்னா என்ன செய்யும்? அது சிரிச்ச மாதிரி தான் தெரியும். கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழுதோம்னா அது அதனுடைய அதை தான் காமிக்கும்.
காமிக்கும், அழுத மாதிரி தான் காமிக்கும். ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம முறைச்சிட்டோம்னு வைங்களே, திருப்பிக்கிட்டு முறைக்காமல் போகாது. இந்த மாதிரி என்னிடம் பேசணும் இருக்கீங்க, பார்த்து பக்குவமாக கவனமாக தெளிவாக நிதானமாக பேசுங்க. ஆனால் உங்களை காட்டில் நான் சளைச்சவளும் கிடையாது, இளைச்சவளும் கிடையாது. எதுக்கு விட்டு கொடு, அதாவது எதற்காகவும் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இடத்துல விஷயங்களையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கோ கேட்கக்கூடிய கேள்விக்கோ பதில் கொடுக்காம உங்களுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு நான் போக முடியாது. வாங்க பேசுங்க. என்ன பேச போறீங்க? வள்ளுவர் பிறந்தகை அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா, யாகாவார் ஆயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு, நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறாக கொடுத்துடக்கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணும். ஒருவேளை தவறாக கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா சொல் குற்றத்திற்கு ஆளாகும் இருக்காங்க. அதனால என்ன பேசணும், என்ன கேட்கணும் அப்படின்றத வந்து பேசுங்க. திருப்பிக்கிட்டு நானும் உங்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கேட்பேன். வாங்க, நல்ல விஷயமா வாங்க சாமி. அருமையான பேச்சு, அமைதியா இருங்கப்பா. தெளிவான கருத்து, பாராட்டக்கூடிய விஷயம். அக்னி புராணம், கந்த புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், சிவபுராணம், நாரத புராணம், பத்ம புராணம், பௌசிக் புராணம், பாக புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பரவிவர்த புராணம், மட்ச புராணம், மார்க்கண்ட புராணம், வராக புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய 18 வகை புராணங்களை அறிந்தவனும், ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வகை வேதங்களை தெரிந்தவனும், ராமாயணம், மகாபாரதம் என்று கூடக்கூடிய இதிகாசங்களை புரிந்தவனும், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்துக்கள் 216 ஆக தமிழ் எழுத்துக்கள் 240 கற்றுணர்ந்து அடிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாச்சத்துக்களை அறிந்தவனும், நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்று சொல்லக்கூடிய முக்காலங்கள் உணர்வுமாகிய நான் உம்மிடம் பின்னர் தொடுத்து விட எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உமக்கு வியப்பாகத்தான் இருக்கும். எதுக்கு வியப்பா இருக்கு? ஏனென்று சொன்னால், நான் கேள்விகளை கேட்க வேண்டும், அதற்கு தகுந்த பதில் நீ உரைக்க வேண்டும். அதை கேட்டு நம்ம ஞாபகம் வேண்டும். தாங்கள் எதிர்க்கூடிய பருவம் என்னங்க? அமைதியா. தாங்கள் எதிர்க்கூடிய பருவம், இப்போ தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் அப்படின்னா, பொதுவாக பெண்களுக்கு 7 வகை பருவம்வாங்க, ஆண்களுக்கு 7 வகை பருவம் இருக்கு. இதில் பெண்களுக்கு அப்படின்னா பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிலம் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவத்தில் 3வது பருவம் மங்கை பருவம் அடைந்திருக்கேன் நான். அழகுள்ள பருவம். சரி, கவன் என்பது 3 எழுத்து. கையில் வச்சிருக்கக்கூடிய கவன் என்பது 3 எழுத்து. ஆக 4, 3, 7. நான் சொல்ல போற நியாயத்தை நீங்க கொஞ்சம் நல்லா கேளு. நான் சொல்றது ஏனென்று சொன்னால் சமுத்திரங்கள் 7, உவர்நீர், நன்னீர், தேன், தயிர், நெய், கருப்பஞ்சாறு அடிச்சக்கூடிய சமுத்திரங்கள் 7. அது மாதிரி தீவுகள் 7. சம்பு, பிளஷ, குஷ, கிரௌஞ்ச, ஷாக, ஷான்மல, புஷ்கரம் என்று சொல்லக்கூடியது இந்த தீவுகள் 7. அது மாதிரி மண்டலங்கள் 7. வாயுமண்டலம், வர்ணமண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், திரிசங்க மண்டலம், அக்கினி மண்டலம் என்று சொல்லக்கூடியது இந்த மண்டலங்கள் 7. அது மாதிரி சப்த சுரங்கள் 7. ஷா, ரி, க, மா, ப, த, நீ என்று சொல்லக்கூடியது சப்த சுரங்கள் 7. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பெண்ணுடைய பருவங்கள் 7. பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி. என்னப்பா மாதிரி? என்ன மாதிரி? என்ன சொல்ல வரீங்க? பருவத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து, மாப்பிள்ளை கேட்டோமா? யாரும் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கன்னு போய் எந்த பெண்ணும் போய் கேட்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், எந்த பெண்ணும் கேட்க மாட்டாங்க. ஆமா, தன்னந்தனியா ஒரு பொம்பளை பிள்ளை நிக்குது, ஒரு தெரியாத ஒரு பெண்ணு நிக்குது. சரி, அதுலயும் தன்னந்தனியா ஒரு பெண்ணு நிக்குதுன்னா, உங்களை மாதிரி ஒரு சாமியார், உங்களை மாதிரி யாராவது ஒரு சாமியார் போய் ஏத்தா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிய அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செய்வா? நீ யாரு? உங்ககிட்ட ஏதாவது நான் தவறா எதுவும் பேசுறேன்னா? உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருங்க. நீங்க இப்ப தவறா பேசுறீங்கன்னு சொன்னா அப்புறம் இருங்க, நான் என்ன பேசுறேன் முதல்ல கேட்டு பேசுங்க. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தீங்க, நீங்க தான் சொன்னீங்க. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்டேனான்னு நான் கேட்டேன். ஏன் எந்த பெண்ணாவது கேட்குமா அப்படின்னா? யாரும் போய் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. இருங்க, என் போன்ற ஒரு நீங்க யாரு முத? இருங்க, நீங்க யாரு முத? கேட்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? சரி, என்ன யாரு? இருங்க, இருங்க, யாரு எனக்கு யாரு தெரியாம ஏன் வரவேற்பு கொடுத்தீங்க? இருங்க சாமி, தெரிஞ்சுதானே வரவேற்பு கொடுத்தீங்க. வாங்க, அப்புறம் யாரு அப்படின்னா? நான் இங்க பாருங்க, முத பேச விட்டு பேசுங்க. நீங்க பெரிய ஆள் கிடையாது. எனக்கு நான் ஒண்ணும் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களை பேச விட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சம்பந்தமே இல்லாம எது பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் சம்பந்தம் இல்லாம பேசலையே. வந்தோனே மாப்பிள்ளை சம்பந்தத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். பெரிய முத வந்தோனே மாப்பிள்ளை பாத்திருக்கேன். நீங்க
உங்ககிட்ட கேட்டேன், நல்லா எல்லாரும் கேட்கணும். இப்ப சண்டை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப நான் நான் சண்டை இழுக்கல. மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு கேட்டீங்க, சொன்னீங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எந்த பெண்ணாவது கேட்குமான்னு நீங்க சொல்றீங்களே. நான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க, என் அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்குங்க முத? அட நானும் ஒரு தகப்ப மாதிரி நினைச்சுக்கமா. ஆனா உண்மையிலே சொல்றேன், சித்தப்ப மாதிரி நினைச்சுக்க. இப்படி ஒரு அப்பன் கிடைச்சானா, உண்மையிலே சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு அப்பன் கிடைச்சா சரி குருண மருந்தை கொடுத்து அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடுவேன். யாரையா மாப்பிள்ளை பார்க்க? சரியா மாப்பிள்ளை கேட்டாங்களா? கேட்கணும்ல. என்ன கேட்கணும்? வாங்குற காசுக்கு உழைக்கணும். ஆமா, சும்மா கிடையாது. அப்படி என்ன நீங்க பெரிய கேள்வி கேட்க போறீங்க? என்ன பெரிய கேள்வி? என்ன பெரிய கேள்வினா கேள்விதான். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இருக்காங்க. சரி கேட்டு பாருமா. நாம வெத்து ஓட்டு வெறு ஓட்டலாம் ஓட்டிட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? 3000 எவ்வளவு சம்பளம்? 7500 ரூபா சம்பளம் இருக்கு. சும்மா கிடையாது. ஊரு காசு மாரியாத்தா அள்ளி கொடுக்குறா. வாங்கிட்டு போறீங்களா? கை நிறைய மாரியாத்தா மாரிய பொலிவுள் மாரியம்மன் அள்ளித்தான் கொடுக்குறா. இறங்க சாமி, இரியா முத. அங்க போய் இல்லைங்க என்ன ஒன்னானுக்கிட்டு அண்ணே கேள்வி கேட்பானே. நான் நல்லா கேட்பேனே, நான் நல்லா கேட்பேன். நல்ல விஷயமா அடிப்படை நாகரிகம் தவறாம பேசுவேன். எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? சத்யா இங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல மரியாதை இல்ல. சத்யானா என்ன? இப்ப நான் சத்யான்னு சொன்னா உமக்கு என்ன? சத்யானா என் பேருடா, உண்மையான பேர் தம்பி. சத்யான்றாரு. இப்பதான் எனக்கே தெரியுது. தெரியாது அப்படியா? என்ன சொல்ல? நான் சத்தியனை சொல்றதுக்குள்ள நீங்க, அதாவது குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறுக்கும், மடியில கிணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கு. நெருப்புனா போய் சுடவா போகுது? நான் சத்தியானு தானே சொன்னேன். ஆமா, பெரிய இலக்கணம் படிச்ச வழக்கண்ண. ஒரு மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம். இருங்க, ஏன் ரொம்ப பேசுறீங்க? ஆம்பளை அப்படி பேசாதீங்க. ஆம்பளை அப்படி பேசினாலே அட்ட தரித்திரியம் முத. ஆமா, பொம்பளை பேசினா சரித்திரம் இருக்காங்க. நல்ல சரித்திரம் சரித்திரங்க, சரித்திரம். கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க. சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்தேன் நீங்கல்ல? நான் இப்ப சொன்னேனா? இப்ப சத்தியலோகம் நீங்க சத்தியானு தானே சொன்னேன். சத்தியலோகம் நீங்க எப்பத்தான் நீங்க சொல்லுவீங்க? சத்தியானு சொன்னதுக்குள்ள நீ தான் பேசுற, என்னைய பேச விட மாட்டேங்கிற. எப்ப சொல்லுவீங்கன்னு கேட்டேன். நீ கேட்டீல சத்தியானு சொன்னேன். சரி சத்தியலோகம் 6 மணிக்கு முடிக்கணும் அம்மா. சத்தியலோகத்துல வந்திருக்கம்மா. சத்தியலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க, பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. இறையில 14 லோகத்து பயிற்றக்கூடியவர் நீங்க. நான் தான். முக்காலத்தை உணரக்கூடியவர் நீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உங்களுக்கு தெரியாத விவரமே கிடையாது. உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. ஏன்னா இதிகாசத்துல இருந்து புராணங்கள்ல இருந்து எல்லா இலக்கண இலக்கியம் எல்லாம் தெரிஞ்சவர், அனைத்தையும் கற்றவர் நாரத மகரிஷி. அப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கணும்னா அதுல வேற ஒரு சொல்லிட்டாரு. நான் கேள்வி கேட்கணும்னா உனக்கு வியப்பா இருக்கா? வியப்புனா என்னங்க முத? ஆச்சரியம். எதுக்கு ஆச்சரியப்படணும்? நான் ஒரு வித்தியாசமான பதில் கேள்வி. அப்ப பெரிய வித்தியாசம். ஆமா, உங்க வித்தியாசமான கேள்வி வேற எங்கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்ட்ட வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கு. நீ தான் முன்னேறமா கேட்க முடியும், நான் வேறட்ட போய் கேட்க முடியும். ஏன்ட்ட உங்க செப்பு செல்லாது. வாங்க அதையும் பாப்போம். என்னதான் கேட்க போற? இதிகாசம் 2 நீங்கல்ல? ஆமா. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். சரி, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும், கொடுக்கப்படும் இருக்காங்கல்ல? ஆமா, சொல்லிருக்காங்கல்ல? சொல்லிருக்காங்க. தானம் கேட்டால் தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டால் தர்மம் கிடைக்கும், நீதி கேட்டால் நீதி கிடைக்கும், கேள்வின்னு ஒன்று கேட்டா பதில் கிடைக்கும். கட்டாயம் பதில் கிடைக்கணும். கிடைக்கும்ல? நாங்க தாராளமாக கேட்டா ஏராளமா பதில் கொடுப்போம். அள்ளி கொடுப்பீங்களா? கொடுப்பீங்கல்ல? கொடுப்பேன், நல்லா கொடுக்கணுங்க. சரி வாங்க. இப்ப நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்பா? தம்பி சொல்றேன், வள்ளி திருமணம் தானே? அப்ப தெரிஞ்சு போச்சுல. என்ன தெரிஞ்சு போச்சு? குகனை மணந்த குறிஞ்சி மலர். நான் அந்த வழிக்கு வரல ஐயா. தெரிஞ்சுதான் எல்லா நாடகத்துக்கு வந்திருக்காங்க, தெரியாம வருவாங்க. இதுதான் கதைன்றது தெரியும். சரி, கேள்வி கேட்டா அதுக்கு அதிக பிரசித்தி முத பண்ணாதீங்க. முத நாடகம் வேடன் தேடிய மானுமா? வேடன் தேடி வந்தாத. வேடன் வரவே இல்லை, அதுக்குள்ளே வேடன் நான் சொல்லுவேன். அப்ப தெரிஞ்சு வச்சு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். வேடன் தேடிய மான். பேசுற பேச்சு என்கிட்ட ரொம்ப சுத்தமா ஒழுக்கமா பேசணும். இதெல்லாம் இந்த உருட்டெல்லாம் என்கிட்ட உருட்ட கூடாது. அப்படிதான் பேசுவேன். பாருங்க, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அதையும் பாத்துக்கிறேன். இப்ப வேடன் தேடி வந்த மான்னு கேட்டீங்கல்ல? ஆமா. சரி, அப்படியாவே இருக்கட்டும். நீங்க சொன்னது போல இருக்கட்டும். குகனை மணந்த குறிஞ்சி மலர் நீங்கல்ல? இந்த குறிஞ்சி கடவுள் யாரியா? முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஆமா. நாடகம் முருகனுக்காகத்தான் இந்த நாடகம். முருகன் இல்லாத ஒரு வள்ளி திருமணமே கிடையாது. அவர் தானே கதாநாயகன். அவர்தான். நான் ஆரம்பத்துல வந்த உடனே அப்ப கதாநாயகன் அவர்னா கதாநாயகி. கதாநாயகன் அப்படின்னா கதைக்கு நாயகன் எங்க அப்பே. அது நான் கதைக்கு நாயகனுக்கு சொல்லல. கதைக்கு நாயகி. அதுக்கு ஏன் நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திரிங்க? நான் முந்தலையே. அப்புறம் கதாநாயகின்றீங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா அப்புறம் அதைத்தானே சொல்ல முடியும். இதுதான் கதாநாயகம். கதாநாயகி இல்லாம அதுக்கு நடக்குமா? இதுதான் எனக்கு தேவையில்லாத பேச்சு. பேசுவேன். இவங்க வாயை பிடிச்சு குளிச்சே முடியுமா? அட நாராயணா, தேவையில்லாத பேச்சு. வாய் பிடிக்காம பேச முடியும். ஆய முடியும். முத என்னையா பேச்சு?
உங்க வாயை முடிச்சா இங்க வச்சு முருகபெருமானிங்கல்ல, அதாவது குறிஞ்சி கடவுள் முருகபெருமானிங்க. ஆமாமா. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, முருகபெருமானாகப்பட்டவர் பிறந்தாரா, உற்பத்தியாக்கப்பட்டவரா, தோற்றுவிக்கப்பட்டவரா? அவர் என்னமா பண்ணிட்டு ஏமா என்ன போட்டு கொள்ற? ஒரு கல்லு இருக்காங்க எடுத்துக்கிட்டு எரிங்கின்றதுனால அப்படியா? அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. அப்படி வேற கொண்டு வந்து ஆளு கல்லர் தெரியும் சொல்லி பையன் நாடக அமைப்பாளர் எங்கப்பா தம்பியா கூப்பிடுங்கப்பா, தம்பியா கூப்பிடுங்கன்றி சேட்டைய. வந்த உடனே நான் வந்து வைகாசி விசாகம்லாம் விஷயங்கள் பேசினேன். என்ன காரணம் என்னன்னு பேசுனேன், நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அப்போ நான் கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும். அவர் எப்படியோ இருந்தானே, என்ன சவுடால் அது அவர் வாட்டுக்கு பறந்து போறாரு. சவுடால் ஆகாதியா முத ஏமா வாய் சவுடால் பேசவே கூடாது. முருகபெருமான் பிறந்தாரா, தோற்றுவித்தாரா, உற்பத்தியாக்கப்பட்டவரா? அவருடைய பிறப்பின் ரகசியம் என்ன? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணெல்லாம் 6 தீப்பொறிகளால் தோற்று சொல்லிட்டு போனேன். ஆனால் ஒரு விஷயம், அவருக்கு எத்தனை தாய், எத்தனை தந்தை, இதுல உண்மையான தாய் தந்தை யாரு, பிறப்பின் ரகசியம் என்னன்னு கேட்டிருக்கேன். எனக்கு ரகசியம்னாலே மூடி மறைக்கப்பட்ட விஷயம், அது ரகசியமே இருந்துட்டு போதுமா? அப்படியோ அப்படியா தீ ரகசியம் மூடி மறைக்கப்பட்டது. காலையில் அவருக்கு சம்பளம் யாரும் கொடுக்காதீங்க. அப்படி சொல்லுனே, சொன்னாதான் கொடுப்போம். சொல்லுவாரா, சொல்லிடுவார் அவரு, நம்பிக்கை இருக்கா? அப்படி சொல்லுனே, அதில் சொன்னாதான் சம்பளம், சும்மா இல்லை காசு. ஏன்னா அந்த தகுதிகள் அமைந்த தொகுதி நாடி வர முடியாது. வர்ற ஆளுகளை இதுவே சொல்லுறீங்களே, என்னன்னு கேட்கிறேன். இப்ப ஏற்பட்ட பகுதிக்கு, இப்ப ஏற்பட்ட தொகுதிக்கு வரணும், ஒரு தகுதியான ஆளு தேவை. ஆமா, அப்படிதான் வர முடியும். தகுதினா முதல் என்னன்னு தெரியுமா? தன்னம்பிக்கை. தானா தன்னம்பிக்கை. கு என்றால் குறிக்கோள், தி என்றால் திட்டமிடணுமா? ஓ, தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு தான் வரணும். நானும் ஒரு திட்டமோட தான் நிக்கிறேன். அப்படி நிக்கிறீங்க, சொல்லுங்க முதல்ல. சரி பார்க்கலாம். என்ன காரணம்? முருகப்பெருமானாக எல்லாரும் இப்போ முருகன் வரவங்களும் சொல்லுவாங்க, சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து 6 தீப்பொறிகள் வந்துச்சு. 6 தீப்பொறிகள் வந்து வாயு பகவான் ஏந்தினா, வாயு பகவான் அக்னி பகவான் கூட, அக்னி பகவான் கங்கையில் விட்டான், கங்கை அப்புறம் சரவண பயில விட்டால், சரவண பயில தான் 6 தாமரைகள் 6 குழந்தைகள் வச்சு கார்த்திகை பிள்ளைகள் எடுத்து வளர்த்தாங்க. அன்னை ஆதிபராசக்தியை ஒன்றாக கட்டி அணைத்தால் அதுதான் ஆறுமுகப்பெருமான் அப்படின்ற விஷயந்தான் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் அந்த அம்மா என்ன கேட்டாங்க? ரகசியம், அந்த மூடி மறைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படி நீங்கள் தெரியும். அந்த அம்மாவுக்கு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லணும்ல, சொல்லலாமா? என்ன காரணம் அப்படின்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வருகிறது. இந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி பகவான் ஏந்தி வருகின்றார். அப்ப அக்னி பகவான் ஏந்தி வரும் பொழுது ஒரு குழந்தை உற்பத்தியாக வேண்டும், பிறக்க வேண்டும் என்றால் யாகம் நடத்த வேண்டும். இந்த யாகத்தை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் யாரு அப்படி யோசனை பண்ணி பார்க்கிறாங்க. அப்ப சப்த ரிஷிகளை கூப்பிடுங்க அப்படி சொல்லி அந்த 7 முனிவர்களையும் அழைக்கின்றார்கள். 7 முனிவர்கள் வர்றாங்க. அந்த முனிவர்கள் வரும் பொழுது அவங்களுடைய மனைவிகளையும் பின்னாலே வர்றாங்க. அந்த 7 ரிஷிபத்தினிகள் வரும் பொழுது இதை அக்னி பகவான் பார்க்கின்றான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பெண்களை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. ஆஹா, அழகுன்னா அழகு, அம்புட்டு அழகு. ஆனா அங்க சொன்ன ஏமா நீ வேற போவாது, ஆம்பளைக்கு இதே வேலை என்ன, அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போடுது. அக்னி பகவான் ஆசைப்படுகின்றான், அடைந்தால் இவள்களை அடைய வேண்டும். கதம்மா என்ன கதை, என்ன கதை? சொல்லவா வேணாமா? கையை பிடிச்சி உடச்சே பிடிக்குமா? நீங்க சொல்லுங்க, உங்கள் மக்கள் திருப்பி மகிழ்ச்சி. ஆமா, அப்ப இவர் ஆசைப்பட்டாரு. இதை பார்க்கின்றால் அவருடைய மனைவியாகப்பட ஸ்வாகா தேவி, அக்னி பகவானுடைய மனைவி ஸ்வாகா. இன்னைக்கு பாருங்க, ஓதுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க? ஓம் ஸ்வாக, ஓம் ஸ்வாக அப்படின்வாங்க. ஆமா, கட்டுமுட்டா. அப்படி இந்த அக்னி பகவானுடைய மனைவியாகப்பட்ட பார்க்கின்றால், ஆஹா, நம்ம புருஷன் இந்த ரிஷி பத்திரிகள் மேல ஆசைப்படுறாரு, இதனால அவங்க ஏதாவது சாபத்தை கொடுத்துருவாங்க என்னமோ ஏதோ அப்படின்னு பயந்து அவன் என்ன பண்ணா, அந்த 6 பெண்களுடைய வடிவத்தை எடுத்தா. 6 பெண்களுடைய வடிவத்தை எடுத்து மீண்டும் அக்னி பகவானோடு கூடுகின்றால். அந்த அக்னி பகவானப்பட்ட என்ன பண்றான்? தந்த இந்த அதாவது அந்த நெருப்பு பொறிகளை வாயு பகவானோடு ஒப்படைக்கின்றான். வாயு பகவான் என்ன பண்றான்? கங்கையிலே சேர்க்கின்றான். கங்கையாகப்பட்டவள் சரவணப்பைகளை சேர்க்கின்றாள். அப்ப சரவணப்பைக்கு வரும் பொழுது அங்கே அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகன் இந்த மாரியம்மன் தாமரை இலைகளிலே நீராக படர்ந்திருக்கின்றாள். அங்கிருந்து நெருப்பு வருகின்றது. தீப்பிடிச்சு எரியுதுன்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேண்டும். அப்ப இங்க தண்ணீராக இருக்கக்கூடியது யாரு? அந்த மாரியம்மன்.
அந்த தாமரை இலைகளே அந்த நெருப்பு வருகிறது, இந்த நீரோடு சேர்கிறது, நீரும் நெருப்பும் ஒன்றாக இணைகின்றது. 6 தாமரை இலையிலே 6 குழந்தைகள் உற்பத்தி ஆகிறது. இந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கின்றார்கள். கடைசியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி 6 குழந்தைகளும் ஒன்றாக கட்டி அணைத்தால் 6 உருவமும் ஓர் உருவமாக மாறி ஆறுமுகப் பெருமான் அங்கே காட்சி கொடுத்தார். இதுல ரகசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சப்த ரிஷிகள் அங்கே வந்தது ஒரு ரகசியம், யாகம் நடத்தியது ஒரு ரகசியம். அந்த இடத்துல இந்த அக்னிமாவுடைய மனைவியாகப்பட்ட சுவாகாதேவி 6 பெண்களுடைய வடிவத்தை எடுத்தது ஒரு ரகசியம். ஆனால் ஒரே ஒருத்தருடைய வடிவத்தை மட்டும் எடுக்க முடியல. அவ யார் அப்படின்னா வசிஷ்டருடைய மனைவியாகப்பட்டவள். ஏன் அந்த வடிவத்தை எடுக்க முடியல? அங்கே தாருகாவனத்திற்கு சிவனாகப்பட்ட திகம்பரராக வருகின்றார். திகம்பரர் என்றால் நிர்வாண கோலத்தோடு வருகின்றார். அங்கிருக்க பெண்கள் அனைவருமே பார்த்து ஆசைப்படுகின்றார்கள், சிவனை பார்த்து காம இச்சை கொள்கின்றார்கள். ஆனால் இவள் ஒருத்தி வந்திருப்பது சிவன் என்று அறிந்து கையெடுத்து வணங்கினாள். அப்பதான் சிவன் வரம் கொடுத்தான், பெண்ணே என்னை வந்திருப்பது சிவன் என்று வணங்கிய காரணத்தினாலே இன்று முதல் நீ அருந்ததி என்ற பெயரில் நட்சத்திரமாக இருக்க கிடவது அப்படின்னு சொல்லி அவளுக்கு நட்சத்திர பதவியை கொடுத்தான். இதுல தாய் யாரு தந்தை யாரு? அதான் வேணும். ஆமா, அக்னி பகவான் ஏந்தி வந்தானே, இந்த அக்னி பகவான் தந்தையா? இல்ல சப்த ரிஷிகள் வந்தாங்களே 7 பேர் அவங்க தந்தையா? இல்ல ரிஷி பத்திரிகள் வந்தாங்களே அவங்க தாயா? இல்ல வாயு பகவான் ஏந்தி போனானே அவன் தந்தையா? இல்ல வாயுபவனுடைய மனைவி அங்க வந்தாலே அவள் தாயா? இல்ல கங்கை ஏந்தி சென்றாலே கங்கை தாயா? இல்ல தாமரை இலைகளை வாரியம்மன் உட்கார்ந்திருந்தாலே அவள் தாயா? இல்ல கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தாலே அவர்கள் தாயா? இல்ல 6 குழந்தைகள் ஒன்றாக கட்டி அணைத்தே அவள் தாயா? தாய் யாரு தந்தையார்? அண்டங்கள் அகலாடக்கூடிய அண்டங்கள் அனைத்தும் இந்த சிவனுக்குள் அடக்கம், இந்த சிவனுக்கும் சக்திக்குள் அடக்கம். அப்ப சிவனிலேயே சக்தி இல்லை. அகில உலகமும் அண்ட சராசரம் நான் சுருங்க சொல்லி விளங்க வச்சுறேன். ஏன்னா உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக அனைத்து உலகமும் அவர்களுக்குள் அடக்கம் அப்படிங்கிற காரணத்தினால எப்படி எப்படி உருவானாலும் வந்தாலும் சிவனும் பார்வதியும் தான் முருகப்பெருமானுக்கு தாயும் தந்தையும். ஏன்னா ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தேன், இதில் 2 முருகனுக்கும் விநாயகப் பெருமானுக்கு போட்டி. உலகம் தான் நம்மையப்பன் என்றால் என்ன அப்படின்னு அவர் கேட்டார். தாய் தரிசித்து வந்து கனியை பெற்றுக் கொண்டார். உலகத்தை சுற்றி வந்தார் முருகப்பெருமானுக்கு. ஏன் உலகமெங்கும் சிவனும் பார்வதியும் நிறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எடுத்து காட்டுவதற்காக. ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணம் யார்? தாயும் தந்தையும். அப்போ தாய் தந்தை தான் உலகம் அப்படிங்கிற சுற்றி விநாயகப் பெருமான் கனியை பெற்றுக் கொண்டார். அதிலேயே அந்த விளக்கம் முடிஞ்சிருச்சு. இதில் தாய் யார் தந்தை யாருன்னா சிவனும் பார்வதியும் தான். இதில் முருகன் பிறந்தாரா, உற்பத்தியாகப்பட்ட தோற்றம் மூன்றுமே இருக்கிறது. உற்பத்தியும் இருக்கின்றது, பிறப்பும் இருக்கின்றது, தோற்றமும் இருக்கின்றது. இதுதான் அதற்குரிய காரணம். உண்மையை நான் ஒத்துக்கேன், இல்லை மறுத்து பேசுவேன். மாரியம்மன் ரொம்ப நல்ல தெய்வம், ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி தான் மாரியத்தா. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய மாரியத்தா பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன சிரிக்கிறீங்க சொல்கிறேன். இந்த தெய்வம் மாரியத்தா, இந்த மாரியம்மன் இருக்கிறது உண்மையாக இருந்தா இங்கே வந்திருக்கக்கூடிய நாரதரை இன்னையோட நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லுவார். சோரா கை தட்டுங்கப்பா, தட்டுங்கப்பா, உட்காந்துக்கிட்டு எனக்கு நன்றி 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 நன்றி. இல்லை ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாரு. ஏன்னா உண்மையை சொன்னால் எதிரியாக இருந்தாலும் ஏற்றுக்கிறணும், பொய்யை சொன்னானா காட்டி கொடுத்துருப்பேன். பொய் சொன்ன வாய்க்கு போச்சனை கிடையாது. சரி இருக்கட்டும், வந்த விஷயம் சொல்லுங்க. அந்த விஷயம் அப்புறம் இருக்கட்டும். நல்ல புதியாச்சா புதுக்காளி அது நான் கேட்க வேணாமா? உங்கள் உத்தரவு. எனக்கு எனக்கு எதிரி நிறைய இருப்பியோ போல. கேளு. இப்ப இந்த மாரியம்மன் காளியம்மன் அப்படின்னு பல விவரங்கள் இருக்கிறது. சரி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விஷாலாட்சி. இந்த மதுரையில் இருக்கக்கூடியது மதுரையில் எண்டாய் மீனாட்சி ஆகப்பட்டு. மீனாட்சி. ஆமா, இந்த மீனாட்சி உண்மையிலே பிறந்தாளா, இல்ல தோற்றுவிக்கப்பட்டாளா, இல்ல உற்பத்தியாக்கப்பட்டாளா? சும்மா இல்ல, ஒரு வரிப்பணம் ஓவா வாங்குறீங்களா? ஓவா 7000 ஓவா. காந்தி தாத்தா நாட்டுக்கு உழைச்சாரு. இப்ப நீங்க காந்தி தாத்தா நாட்டுக்கு உழைத்தாரு. சரி, அந்த ரூபா நோட்டுக்காக, அந்த பணத்துக்காக நம்ம உழைக்கிறோம். அதனாலதான் ஒரு மகாத்மா காந்தியை அந்த நோட்டுல வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, ஒரு கேள்வி கேட்டீங்க மீனாட்சி. ஆமா, மீனாட்சி தானே? ஆமா. ஏன்னா நான் பிள்ளைய கேட்டேன், முருகபெருமானை தாய் இல்லாமல் பிள்ளை வர முடியுமா? அவர் தாயை கேட்டாரு. தாய்மைக்கு தான் பெருமை. சரி, ஏன்னா நான் சுருங்க சொல்லி விடையில இருக்காங்க, சுருக்கமா சொல்லிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது மீனாட்சி ஆகப்பட்டவங்க பிறந்தாங்களா, தோற்றுவித்தாளா, உற்பத்தி ஆக்கப்பட்டவள் அப்படின்னா அவங்க தோற்றுவிக்கப்பட்டவள் சாமி. எப்படி எப்படின்றது விஷயம் சொல்லணுமா? எப்படி? சரி, எப்படி எப்படி இது எப்படி நீ வாங்க சாமி. எப்படி அப்படி எப்படி அதெல்லாம் இருக்கட்டும். மீனாட்சி ஆகப்பட்டவங்க
பிறந்தாங்களா தோற்றுவித்தவளா உற்பத்தியாக தோற்றுவித்தவங்க எப்படி அப்படின்னா, அதாவது மலையதோச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தால யாகம் வளர்க்குறாங்க. அஸ்வமேதி யாகம், அஸ்வம் என்றாலே குதிரை, 100 யாகம். அப்படி 100 யாகம் வளர்க்கின்ற பொழுது இந்திரனாகப்பட்டவர் வந்து தடுக்கிறாரு. 100 யாகம் வளர்க்கக்கூடாது, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா புத்திரகாமஸ்தியாக 99 யாகம் வழங்க அப்படின்றாரு இந்திரன். யாருக்கிட்ட? மீனாட்சியுடைய தாய் தகப்பன்ட்ட, மலையதோச பாண்டியனும் காஞ்சனமாலைக்கு புத்திரகாமஸ்தியாக வழங்கன்றாரு. அப்போ ஏன் இந்திரன் வந்து தடுக்கிறாரு அப்படின்னா, 100 யாகம் வளர்த்தாங்கன்னா இந்திரனுடைய பதவி பறிபோயிருமா. யாருக்கு? மலையதோச பாண்டியனுக்கு. அதனால இந்த இந்திரனாகப்பட்டவர் தடுக்கிறாரு, 99 யாகம் வழங்கன்னு. உடனே என்ன செய்கிறாங்க, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு புத்திரகாமஸ்தியாகம் 99 யாகம் வளர்த்தாங்க மலையதோச பாண்டியனும் காஞ்சனமாலையும். அப்படி புத்திரகாமஸ்தியாக வளர்க்கும் பொழுது அந்த புத்திரகாமஸ்தியாகத்தால் தோற்றுவிக்கப்பட்டவள் யாருன்னா என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். தோற்றுவிக்கப்பட்டவள் எப்படி தோற்றுவித்தாள் அப்படின்னா, அவங்க தோற்றுவிக்கும் பொழுதே 3 வயதோட, கிளி கொண்டையோட, நகை அணிகளோட, 3 கொங்கையோட தோற்றுவிக்கப்பட்டவள் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். மீனை போல விழித்து கொண்டதால் மீனாட்சி மதுரையவே ஆட்சி புரிகிறாள். ஏன்னா மீனுக்குத்தான் இமைகள் கிடையாது. தூங்கா நகரம்னு ஒரு பேர் உண்டு, கடம்பவனம்னு ஒரு பேர் இருக்கு. ஆக மீனாட்சி ஆகப்பட்டவர் தடாதகை பிராட்டியார். அப்போ தோற்றுவித்தவங்க. ஏன்னா புத்திரகாமஸ்தி யாகத்தால் மலையதோச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கு மீனாட்சி ஆகப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டவங்க. நீங்க சொன்னது உண்மை. உண்மைதான். உண்மை. உண்மைதாங்க. உண்மை. உண்மைதான். உண்மை. உண்மை. என்னப்பா தம்பி, நானும் உண்மைன்னு தானே சொன்னேன். ஒரு பாராட்டு கொடுங்க, சரி. ஒரு கை தட்டுங்க. சந்தோஷம், நன்றி. இருக்கட்டும். அதனால மாப்பிள்ளை பேர சொல்லவா? மாப்பிள்ளை பேரு ஊரு இதான் சொல்றீங்களே. யாரு? சொல்லுங்க பட்டுன. உங்க குலக்கடவுள் யாரு? மாப்பிள்ளை பேர அவர்தானா? மாப்பிள்ளை கேட்டா அவர்தான் உங்க குலக்கடவுளா? அப்படியா? அதனால நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரம்மா? இதை நான் நம்பி போட்டு தெய்வ தானமா, கல்யாணம் செய்ய போறேன் பாரமா, குலக்கடவுள் இருக்கிறத சாமி தானமா, பரணியிலே பலமுருகனம்மா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணியனம்மா, சாமி சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி, கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகனுக்கு, அந்த வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, அரோரா அரோரா அரோரா. வந்து விட்டார். என்ன வந்து விட்டார்? அப்படி ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் நினைச்சக்கூடிய முத்தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து சொல்லி எழுத்துக்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் கந்தன் கடம்பன் கதிவலன் சரவணன் சண்முகன் ஓராறுமுகன் ஈரார்கரன் செட்டி அருமைந்தன் வேந்தன் விஷாகன் காங்கேயன் கார்த்திகேயன் தகப்பன் சுவாமி, அவரிடம் உன் முகத்தை காமி, அன்னை சிவகாமி உனக்கு மாமி, அந்த கந்தசாமி கரம் பிடித்தால் மகிழும் அம்மா இந்த பூமி, அந்த முருகன் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ள. மாப்பிள்ளை யார சொல்றீங்க? மாப்பிள்ளை முருகன்றீங்க. ஓ புருஷன். நீங்க என்னங்க புருஷன்றீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு மனசுல ஒண்ணு இருக்கு. சரி, உனக்கு புருஷன் அரசன். இங்க பாருங்க, மனசுல ஒண்ணு இருக்கு. இருக்கா? என்னங்க இருக்கானு? நல்ல மனசுக்காரி. என்ன இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? பூதிங்க, பூதி பேசாம இருங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது நீங்க கேட்கும் பொழுது. வெக்கம் அண்ணே, வெக்கம்னா எப்படின்னு இருக்கும் அப்படின்னு கேட்கிறவன். சரி இருக்கட்டும். ஆக மாப்பிள்ளை முருகன் இருக்கீங்க. ஆமா. கண்ணன் கடவன் காட்டு